ஆகவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் 14 ஏரிகளும், விழுப்புரம் மாவட்டத்தில் 22 ஏரிகளும் ஏரி பாசனத்துக்கு பயன்படுத்தப்படுகிறார். 2024ஆம் ஆண்டு பென்ஷன் புயலால் பாதிப்பு அடைந்த ஏரிகளை சீர் செய்ய ரூபாய் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீர்வளத்துறையோடைய டிமாண்ட் வந்து நாளைக்கு அண்ணன் கேட்கிற கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. நிறைய பேர் நீட் பேசுறாங்க. மற்ற திட்டங்களை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பத்தி சொன்னீங்கன்னா என்னுடைய விளக்க உரைக்கு ஈஸியா இருக்கும். நாளைக்கு இருக்கிறாரு அண்ணனை கவனிச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க இந்த ஒரு நாளைக்கு டிமாண்ட் அறிவிப்பா. ஏன்னா கிட்டத்தட்ட 55-60 வருஷமா நந்தன் கால்வாய் திட்டத்தை பேச தலைவர்களே இல்லை. எங்க மருத்துவர் அண்ணன் அன்புமணிக்கு 3 வயசு இருக்கும்போது இங்க இருக்கிற அமைச்சர் சொன்னார், இப்ப 3 வயசு, ஆனா அவருக்கு 57 வயசு ஆகுது, இன்னி வரைக்கும் திட்டத்தை நிறைவேற்றவில்லை. ஆகவே மாண்புமிகு எங்க மாவட்ட அமைச்சர் பொறுப்பு அமைச்சர்ன்றனால ஒன்றும் இல்லை, வெறும் 75 கோடி தான். அதை உடனடியாக பகுதி நீக்கி பாசன வசதியை ஏற்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, எங்களுடைய ஆட்சியில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அவருடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே மாண்புமிகு இங்கே முன்னாள் அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று கடந்த ஆண்டு அறிவித்து அதுக்கு நிதியும் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு என்பதை அப்போ வந்து அவர் மயிலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்போ அவருக்கு தெரியாது. ஆனால் அது அறிவிச்சாச்சு. அறிவித்து இப்போ நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து ஆணை வழங்கப்பட்டு அதுக்கு என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு உங்கள் உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்கள் தொகுதி உறுப்பினர். நந்தன் கால்வாய் திட்டம் அவர் சொன்னது போல கடந்த ஒரு 80 ஆண்டு காலமாக யாருமே எந்த ஆட்சியிலும் இந்த பணி மேற்கொள்ளவில்லை. மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே நான் அமைச்சராக இருந்த போதுதான் முதல் முறையாக நந்தன் கால்வாயை தூர்வாரருக்கு நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த 8 ஆண்டுக்கு முன்பு தூர்வாரப்பட்டது. இப்போது நிதி ஒதுக்குவதாக சொல்லப்பட்டார். எப்படி பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்களோ இதுவரை எந்த திட்டமும் அங்கே நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார் அவர்களே பேசுங்க. போன 2026 ஜனவரியில் மாண்புமிகு முதலமைச்சர் உறுப்பினர் ஏவா வேலு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நந்தன் கால்வாய் திட்டம் என்பது நம்முடைய சிவகுமார் சொன்னதை போல அதற்காக முதலாக முயற்சி எடுத்தவர் அண்ணன் ஏஜி அவர்கள் தான். இதுதான் உண்மையும் கூட. அப்பொழுது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாயத்துடைய அமைச்சராகவே அவர் இருந்தவர். அண்ணன் கலைஞர் அமைச்சரவையில் அது நீண்ட நெடிய காலமாக அது வேண்டும் என்று கேட்ட காலம் உண்டு. அவர்கள் சொன்னதை போல தூர்வாருவதற்கெல்லாம் கூட ஏற்பாடு பண்ணிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது என்ன ஒரு திட்டத்தினுடைய நோக்கமே சாத்தனூருடைய உபரி தண்ணீர், அந்த உபரி தண்ணீர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏறத்தாழ 11 ஏரிகளை நிரப்பி அங்கே விவசாயத்தை பார்த்துவிட்டு அதற்கு பின்னால் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து நேரடியாக வர்றது அந்த ஸ்கீமினுடைய வேலையை. ஆனால் அது இதை செய்யலை. கடைசி நேரத்தில், அதாவது குறிப்பாக ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரை பலமுறை சொல்லி நானே அவரை அழைத்து கொண்டு பேசி, ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தபொழுது நாமே ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம், அதனால் கட்டாயம் செய்யணும் என்று சொல்லி அதற்காக நிலையெடுப்பு வேணால் காபா வெட்டினா நிலையெடுப்பு இல்லையா, கவர்மெண்ட்டில் ரெக்கார்டு இருக்குது இல்லையா, அதனால் நிலையெடுப்பதற்காக எங்களுடைய ஆட்சியில் அதுக்கு ஜீவோ போட்டு பணம் ஒதுக்கணும். அதுதான் வந்து நம்முடைய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர் குறிப்பிட்டார். தலைவர்களே, நிதி ஒதுக்குனாங்க. போன ஜனவரி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் 2026 ஜனவரி விழுப்புரம் மாவட்ட நலத்திட்ட உதவிகளை 9 அறிவிப்பு வெளியிட்டாரு. அதெல்லாம் நந்தன் கால்வாய் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்படும். எது எப்படி இருந்தாலும் பெரியவர் கோவிந்தசாமி ஐயா அவருடைய காலத்தில் இருந்து நிதி ஒதுக்கப்பட்டு ஆய்வு செய்து தூர்வாரப்பட்டதா இல்லை என்பதெல்லாம் இப்போ தமிழக வெற்றி கழக ஆட்சியில் தான் அது நிறைவு பெறப் போகுது என்கிற அறிவிப்பை நாளை நான் நிச்சயமாக எதிர்பார்க்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், யாரையும் குறை சொல்ல, நான் சொல்றது வந்து அந்த பென்ஷன் புயலால ஏரி பாதிக்கப்பட்டு உள்ளது. போதுங்க நீங்க மானிய கோரிக்கையை தாண்டி விஷயத்துக்கு போயிட்டீங்கன்னா நான் அனுமதிக்க முடியாது. மாண்புமிகு உறுப்பினர் வையநாதன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நன்றி சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செஞ்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அவலூர்பேட்டை செஞ்சி சேத்பட்டிலிருந்து அவலூர்பேட்டை வழியாக பல நாளாக சாலை நடைபெறுகிறது. அமைச்சர் கவனத்துக்கு எடுத்து அந்த பணியை விரைந்து முடிக்குமாறும் எனக்கு வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர்களுக்கும் எங்கள் தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமச்சந்திரனுக்கும் எங்களை வழிநடத்தும் அந்நியர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து
அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் திரு வி மையநாதன் அவர்கள். மாண்பு உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே காங்கிரஸ் பாரதிய ஜனதா சொல்லும் போது நீட்டை நாங்கள் காங்கிரஸ் கொண்டு வந்தோம், பாரதிய ஜனதா சொல்றாங்க நாங்கள் ஏன் அதை தொடர்ந்து நடத்துறோம்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நடத்துறதா சொல்றாங்க. காங்கிரஸும் சரி பாரதிய ஜனதாவும் சரி வேறு வேறு ஆள் தானே சரி, அவங்க உடம்புல வருது ஒரே ஜீன் தான். ஆனால் யார் வந்தாலும் உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பின் அடிப்படையிலே நாங்கள் நீட்டை கொண்டு வருவதாக சொல்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சியிலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்னாங்க. ஆனா உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்றத்தில் சட்டம் திருத்தம் கொண்டு வந்து அதை நீக்குவதற்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லையா? இருக்கிறதா இல்லையா? இதற்கு முன்னுதாரணம் இருக்கிறது. ராகுல் பாரத பிரதமராக ராஜீவ்காந்தி இருந்தபோது முஸ்லிம் பெண்கள் விவாகரத்து பெற்ற பெண்களுக்கு ஜீவனாம்சம் வழங்கக்கூடாது என்பது அவருடைய மத கோட்பாடு. அதில் உச்சநீதிமன்றம் அரசியல் அமைப்பு சட்ட தீர்ப்பிலே 1984 தீர்ப்பு வழங்குகிறது, ஜீவனாம்சம் வழங்கலாம் என்று. அந்த தீர்ப்பை அன்றைய பிரதமராக இருந்த பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை செல்லத்தக்கதாக ஆக்கினார். அதே போன்று இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா என்ன சொல்கிறார்? உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நீட்டை நாங்கள் தொடர்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. என்ன சட்டம் என்றால் கனிம வளத்தினுடைய திருத்த சட்டம். அந்த திருத்த சட்டத்தின்படி மேஜர் மினரல்ஸ் உச்சநீதிமன்றத்திலே 5 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொடுக்கப்பட்ட உரிமை. மாநிலங்களில் 20 ஆண்டு காலமாக நடைபெற்ற ஒரு வழக்கு. அந்த வழக்கிலே மாநில அரசாங்கங்களுக்கு அந்த மேஜர் மினரல்ஸ் இருக்கிற ராயல்டியை வசூலிக்க உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அதில் ரிவ்யூ பெட்டிஷன் போடப்பட்டது, அதையும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் அந்த தீர்ப்பு வந்த ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு மத்திய அரசு நாடாளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது. அந்த திருத்த சட்டத்தின்படி மாநில அரசாங்கம் அந்த ராயல்டியை வசூலிப்பதற்கு கட்டணத்தை விதிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பை செல்லத்தக்காது என்று ஆக்கியிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது மனம் இருந்தால் உண்மையிலே இந்த காங்கிரஸ் ஆண்டும் போதும் சரி பாரதிய ஜனதா ஆண்டும் போதும் சரி மாணவர்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்றத்திலே சட்டத்தை கொண்டு வந்து இந்த மாணவர்களுடைய உயிரை காப்பாற்றிருக்கலாம். இவர்கள் அரசியல் செய்வதற்கு தான் இந்த நீட்டு உதவுகிறது. ஆமா, அப்பாவி மக்கள் மாணவர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். மாண்பு உறுப்பினர் வி மையநாதன் அவர்கள். மாண்பு உறுப்பினர் ஒரே வருஷம் 2013 இந்த தீர்ப்பு வந்தது. 2013 2 ஜட்ஜி சீஃப் ஜஸ்டிஸ் அல்தாமிஸ் கபீரும் அனில் தேவும் நீட்டு வேண்டாம் என்று தீர்ப்பு கொடுத்தார்கள். ஒரே ஒரு ஜட்ஜி மட்டும்தான் நீட்டு வேண்டும் கொடுத்தாங்க. அந்த நேரத்திலே இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தவர்கள் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள கேஸை முடித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் உடனடியாக ரிவ்யூ சென்றார்கள். ரிவ்யூ என்பது ஜட்ஜஸ்குள்ள மட்டும்தான் பண்ணணும் சர்க்குலேஷன். ஆனால் இவர்கள் ஆட்சி காலத்தில் இவர்களே ரிவ்யூவை போட்டு அதிலே ஆர்குமெண்ட் வைத்து அதிலே தான் தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவை வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.